1 kg சிக்கன் பிரியாணி சும்மா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல சூப்பரா வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. 1 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அது 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுல ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமா புதினா சேர்த்துக்கலாம், கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. இந்த மாதிரி ஹாஃப் குக் ஆனதும் வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். ஹோல் ஸ்பைசஸ் 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 5 போல பெரிய சைஸ் வெங்காயம், 6 போல பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு இப்ப சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் முன்ன ஆட் பண்ண மறந்துட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. வதக்கிட்டு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா தயிர் எடுத்துக்கலாம். 1 நிமிஷம் போல வதக்கிட்டு 4 போல மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி வச்சிருக்க 1 kg சிக்கனை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த கிளாஸ்ல எனக்கு 2.5 கிளாஸ் அளவுக்கு அரிசி அளந்த அதுல ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிறேன். கொதிச்சதும் ஹாஃப் பாயில் பண்ண ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு 1 நிமிஷம் போல ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுட்டு இப்ப தம் போட்டுக்கலாம். கரெக்டா 20 மினிட்ஸ் தோசைக்கல்ல தம் போட்டுட்டு நெய் ஊத்தி இறக்குனீங்கன்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.